அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹைப் போடாதவங்க கொஞ்சம் ஹைப்பு போட்டுட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. நண்பனுடன் பேச எழுந்து சென்ற கணவன் வெகு நேரமாகியும் உள்ளே திரும்பி வராததைக் கண்டு சந்தேகம் கொண்டு நாடகத்தில் இருப்பு கொள்ளாமல் யசோதா வெளியே வந்து விட்டாள். கொட்டகை வாசலிலும் அவனை காணவில்லை. பலவிதமான சந்தேகங்கள் எழும்பவே காரை தானே ஓட்டிக்கொண்டு காற்று வேகத்தில் வீட்டை அடைந்தாள். வாயிற்கதவு சாத்தப்பட்டிருந்ததால் தோட்டத்து வழியாக பின்பக்கம் வந்தாள். சமையலறையின் திறந்த கதவு வழியே பார்த்தபோது கைலாசமும் மஞ்சுளாவும் வெகு அருகில் நின்று கொண்டு வார்த்தை ஆடுவது தெரிந்தது. நெருப்பிற்ற பெட்ரோல் போல் பொறாமை குபீரென்று பற்றி எழவே வேகமாக ஓடி வந்தாள். குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்துவிட்டோம் என்ற பிரமிப்பில் அவள் மஞ்சுளா கொதிக்கும் பாலை தன் கணவன் தலையில் கொட்டி அபிஷேகம் செய்த காட்சியை காணவில்லை. பேஷ் என கோஷமிட்டு கொண்டு அவள் வாயிற்படி அருகில் நின்ற மஞ்சுளாவையும் தரையில் சுருண்டு கிடந்த தன் கணவனையும் கண்டாள். உண்மையில் அவளுக்கு நடந்த விஷயம் என்ன என்று தெரியாததனால் கணவன் கூறுவதை கேட்க கொஞ்சம் ஆவலாகத்தான் இருந்தது. இதோ பாருங்கள், நான் நிதானமாக கேட்கிறேன். உண்மையில் நடந்தது என்ன? சொல்லிவிடுங்கள் என்றாள் பதட்டமாக. இதுதான் சமயமென்று அவன் ஒரு பெரிய கதையை திரித்தான். வந்த நாள் அன்றிலிருந்து அந்த பாவி பெண்ணுக்கு என் மேல் ஒரு கண். அதை நான் புரிந்து கொள்ளாது மோசம் போய்விட்டேன் யசோதா. என்னை பார்த்து அடிக்கடி ஒரு மாதிரி சிரிப்பாள். அசட்டு பெண் என்று அசட்டையாக இருந்து விட்டேன். ஆனால் ஆசாமி லேசுப்பட்டவள் அல்ல என்பது இன்றுதான் புரிந்தது. தன் எண்ணம் ஈடேறவிட்டால் சாப்பாட்டில் உனக்கும் எனக்கும் விஷம் போட்டு கூட கொன்று விட்டிருப்பாள். அத்தனை பொல்லாதவள் அந்த ராட்சசி என்று கூறிவிட்டு பற்களை கடித்தான். முழுவதும் விவரமாக சொல்லுங்கள் என்று பதறினாள் மனைவி. இனி யசோதா தன் பேச்சை நம்பிவிடுவாள் என்ற எண்ணம் பூரணமாக ஏற்பட்டுவிடவே தைரியமாகவே கதையளக்கத் தொடங்கினான் கைலாசம். சிநேகிதனுடன் பேசிக்கொண்டிருந்தேன். தலைவலி மண்டையை பிளந்தது. சற்று நேரம் காற்றாட வெளியே நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நடந்தேன். வலி தாழ முடியவில்லை. வீட்டிற்கு வெகு அருகில் வந்து விட்டதனால் ஒரு தலைவலி மாத்திரையை எடுத்து கொஞ்சம் வெந்நீருடன் போட்டுக்கொண்டால் வலி தீரும் என்று எண்ணி உள்ளே வந்தேன். இந்த கள்ளி காப்பி போட்டு கொண்டிருந்தாள். வெந்நீர் என்ன, வேறு எது வேண்டுமானாலும் கிடைக்கும் என்று எக்கச்சக்கமாக பேசிக்கொண்டு அருகில் வந்தாள். அதற்கு மேல் சொல்வதற்கு கூட ஆபாசமாக இருக்கிறது யசோதா. இந்த பேய் மானங்கெட்டவள் வெட்கமற்று என்மேல் வந்து விழுந்து தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினாள் என்றான். யசோதா பற்களை கடித்தாள். கோபம் தாளமாட்டாது அப்புறம் என்று உருமினாள். அப்புறம் அவளுக்கு பல விதமாக புத்தி சொன்னேன், கேட்கவில்லை. சீ, என்னை விடு என்று உதறிவிட்டு வெளியே வர நகர்ந்தேன். அந்த அவலட்சணம் பிடித்த பேய் மேலே உனக்கு இத்தனை அன்பு. என் ஆசையை காலடியில் போட்டு கூவிக்கொண்டு என்மேல் பால் பாத்திரத்தை வீசிவிட்டாள். நீ வராதிருந்தால் வெண்கல பானையை தலையில் போட்டு என்னை கொன்று விட்டிருப்பாள். காம பேய்க்கு கண் ஏது, புத்தி ஏது என்றான். அப்படியா சங்கதி? இந்த கொலைகாரியை சும்மா விட்டு வைப்பது பிசகு. இப்பவே போலீஸிற்கு ஃபோன் செய்து அவளை அவர்கள் வசம் ஒப்படைக்கிறேன் என்று கத்திக்கொண்டு எழுந்திருந்தாள் மனைவி. கைலாசம் விரைவாக அவளது கரத்தை பற்றி தன் அருகே இழுத்து உட்கார வைத்து கொண்டான். யோசித்து காரியத்தை செய்ய வேண்டும். போலீஸை கூப்பிட்டு அந்த அடங்கா பிடாரியை ஒரு நிமிஷத்திலே உள்ளே தள்ளிவிடலாம். ஆனால் பின்னால் ஏற்பட போகும் விஷயத்தை நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றான். என்ன ஏற்படும் என்று சீறினாள் மனைவி. நம் மானம் கப்பலில் ஏறிவிடும். நம்மை பற்றி பொறாமைப்படும் ஊரார் சிலர் கண்டபடி கதை திரித்து விடுவார்கள். அதனால் ஏற்படும் அவக்கியாதி நான் ஆரம்பிக்கவிருக்கும் வியாபாரத்திற்கு இடைஞ்சலாக இருந்தாலும் இருக்கும். பிறகு உன்னிஷ்டம் என்றான் கைலாசம். அப்படியென்றால் நாம் அவளை என்னதான் செய்வது என்று ஆத்திரத்துடன் கேட்டாள் மனைவி. என்ன செய்வதா? பட்டணத்துக்கல்லா கொடுத்து வெளியே பிடித்து உடனே தள்ளிவிட வேண்டும். அந்த தரித்திரம் பிடித்தவள் இனி அரை நொடி கூட இந்த வீட்டில் இருப்பதை நான் சகிக்க மாட்டேன் என்று கூவிவிட்டு சினம் தாளாதது போல் அபிநயத்தான் அவன். யசோதா மீண்டும் பற்களை கடித்தாள். இந்த நிமிஷமே, இப்பவே வெளியில் அவளை துரத்துகிறேன். அதிகம் பேசினால் பல்லை தட்டி கையில் தந்து விடுவேன் என்று கர்ஜித்துவிட்டு எழுந்திருந்தாள்.
அந்த வேலையை நான் செய்கிறேன். உனக்கு தெரியாது அவளது சுயரூபம். ஒரு சமயம் ஆங்காரத்தில் உன்னையும் அடித்தாலும் அடித்து விடுவாள் என்று கூறிக்கொண்டு கூடவே எழுந்து மனைவியின் கரத்தை பற்றி கொண்டு நடந்தான். கோபம், பயம், அவமானம் என்ற பல உணர்ச்சிகளுக்கும் ஒருங்கே இலக்காகிவிட்ட மஞ்சுளா சுவரின் மீது சாய்ந்து கொண்டு குமுறி குமுறி அழுதுவிட்டாள். கைலாசம் கேவலமாக தன்னிடம் நடந்து கொண்டது போதாதென்று தன் மீது சுமத்திய பழியை எண்ணி எண்ணி அவள் உள்ளம் பதைத்தது. சமையல் அறைக்கு முன் காலடி சப்தம் கேட்டதும் துணுக்குற்று கன்னத்தில் படிந்திருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். கையில் சுமந்து கொண்டு வந்த அவளது தோல் பெட்டியை தரை மீது அவள் முன் வீசி எறிந்துவிட்டு அவளை வெறித்து பார்த்தான் கைலாசம். உன் யோக்கியதை முழுவதும் அம்பலமாகிவிட்டது. பெட்டியை எடுத்துக்கொண்டு நட. ஆகட்டும், சீக்கிரம் என்று உத்தரவிட்டான். மஞ்சுளாவின் உடல் அவமானத்தினால் அனலாக தகித்தது. துக்கம் தொண்டையை இறுக்கியது. கண்களை நீர் மறைத்து கொண்டது. அம்மா, நீங்கள் இவர் பேச்சை நம்புகிறீர்களா என்று தடுமாற்றத்துடன் கேட்டாள். சீ, அதிகம் பேசாதே, உன் சாயம் வெளுத்து போச்சு என்று உருமினான் கைலாசம். மஞ்சுளா தன் கண்ணீரை சமாளித்து கொண்டு கோபத்துடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள். நீங்கள் கொஞ்சம் நாவை அடக்கி கொண்டு பேசுங்கள். இத்தனை நடந்த பிறகு இனி இங்கே இருக்க எனக்கு பைத்தியமா என்ன? என் சம்பளத்தை கொடுத்தால் நான் போய்விடுகிறேன் என்றாள். சம்பளம் வேறையா? பேஷ், என் புருஷன் மண்டையை பிளந்ததற்கு ஒரு மெடல் வேறு கொடுக்க வேண்டும் என்று கேட்காமல் போனாயே. நீ செய்த வேலைக்கும் நான் போட்ட சாப்பாட்டிற்கும் சரியாகிவிட்டது. அதிகம் பேசாதே, வாயை மூடிக்கொண்டு உடனே வெளியே நட. இல்லாவிட்டால் என் புருஷனை கொலை செய்ய பார்த்தாய் என்று குற்றம் சாட்டி போலீசாரிடம் ஒப்படைத்து விடுவேன் என்று சீறி விழுந்தாள் யசோதா. ஆமாம், மரியாதையாக வெளியே போனால் பிழைத்தாய், இல்லாவிட்டால் அவமானப்படுவாய் என்று அதட்டினான் கைலாசம். நீயே போகிறாயா? நாங்கள் உன்னை போக வைக்கவா என்று எரிச்சலுடன் யசோதா மீண்டும் கத்தினாள். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே போய்விடுகிறேன் என்று முணுமுணுத்துவிட்டு துக்கத்துடன் மஞ்சுளா பெட்டியை தூக்கி கொண்டு நடந்தாள். இரவு மணி 9 ஆகிவிட்டதை அறிவிக்க அருகில் இருந்த மாதா கோவில் மணி வெளியே ஒலித்து கொண்டிருந்தது. ஒரு மனிதன் தான் தொழில் மீது கொண்டுள்ள மோகத்தினாலும் பணம் சம்பாதிப்பதில் ஏற்படும் ஆர்வத்தினாலும் 24 மணி நேரமும் ஓடி ஆடி வேலை செய்ய தயாராக இருந்தாலும் இயற்கை அவனுடன் எப்பொழுதும் ஒத்துழைத்து விடுவதில்லை. ஓரளவுக்கு ஓய்வு இருந்தால்தான் உயிர் உடலில் தங்கியிருக்க முடியும் என்ற ரகசியத்தை அறிந்த இயற்கை அன்னை உற்சாகத்திலே துடிக்கும் தன்னை நித்திரை எனும் போர்வையை போட்டு மூடி வருகிறாள். இல்லாவிடில் இருபக்கம் கொளுத்திவிட்ட மெழுகுவர்த்தியின் கதியல்லவா அந்த மனிதன் அடைந்து விடுவான். வழக்கத்திற்கு மாறாக 1/2 மணி நேரம் தாமதமாகத்தான் அன்று டாக்டர் தயானந்த் தமது சிகிச்சை சாலைக்கு கிளம்பினார். இள வயதின் துடிப்பும் தொழில் மீது கொண்ட உற்சாகமும் உந்தியும் கூட அவரால் அயர்வை சமாளிக்க முடியவில்லை. முதல் நாள் இரவு வெகுநேரம் ஒரு நோயாளியுடன் பாடுபட்டு விட்டு வந்து படுத்ததனால் அவருக்கு போதிய தூக்கம் இருக்கவில்லை. கண்கள் பகபகவென்று எரிந்து கொண்டிருந்தன. உடலில் இருந்த ஒவ்வொரு எலும்பு கணுவும் நொந்தது. தயானந்த் வடநாட்டிலே பிறந்தவர், மேல் நாட்டிலே வைத்திய கலையை கற்றவர். எனினும் தென்னாட்டிலேதான் லக்ஷ்மி தேவியின் அருள் பூராவும் கிடைத்தது அவருக்கு. சென்னைக்கு வந்து நெல்லூருக்கு செல்லும் பாதையில் அமைதி நிறைந்த ஒரு பிரதேசத்திலே தனது மனோவைத்திய சிகிச்சை சாலையை ஆரம்பித்தார். சில வருஷங்களில் அணைக்க முடியாத தீ போல் அவர் புகழ் நாலா பக்கமும் பரவிவிடவே பேங்கில் அவர் கணக்கில் பணம் குவிய தொடங்கியது. தயானந்திடம் சென்றால் எந்த விதமான மனோவியாதியும் பஞ்சாக பறந்தோடிவிடும் என்ற நம்பிக்கை நோயாளிகளிடம் வேரூன்றிவிட்டது. அதன் பயனாக 2 அறைகள் கொண்ட சிறிய ஓட்டு கட்டிடமாக இருந்த அவரது வைத்தியசாலை 200 அறைகள் கொண்ட பெரியதொரு சிகிச்சை விடுதியாக மாறிவிட்டது. வாழ்க்கையில் ஏற்பட்ட மனப்போராட்டங்களினால் அமைதி இழந்தவர்களே பெரும்பாலானோர் நோயாளிகள் என்றெண்ணிய வைத்தியர் தமது விடுதிக்கு சாந்தி பவன் என்ற பெயர் சூட்டியிருந்தார். மேலும் இந்த பெயர் கேட்பவர்கள் மனதில் சாப்பாட்டு ஹோட்டல் என்ற நினைவைத்தான் உண்டாக்குமே ஒழிய மனோவியாதியஸ்தர்கள் தங்கும் சிகிச்சை விடுதி என்ற எண்ணத்தை மறந்துவிட்டதனால் நோயாளிகளின் சுற்றத்தார்கள் மனக்கிலேசமடையாது வந்து போக சௌகரியமாக இருக்கும் என்பதை மனோதத்துவ நிபுணரான அந்த வைத்தியர் நன்கு அறிந்திருந்தார். சாந்தி பவனத்தின் வாயிலுக்கு காரை திருப்பினார் டாக்டர் தயானந்த். தமது பிரத்யேக அறைக்கு முன் வராந்தாவிலே கூடியிருந்த நோயாளிகளின் கூட்டத்தை ஒரு தடவை திரும்பி பார்த்துவிட்டு ஆயாசமாக பெருமூச்செறிந்தார். நூற்றுக்கணக்காக
கியூ வரிசையில் காத்திருந்த நோயாளிகளை கவனித்து சிகிச்சை செய்வது கூட அவருக்கு பாரமாக தோன்றவில்லை. ஒவ்வொரு நோயாளியுடனும் கூட வந்திருக்கும் அரை டசன் உறவினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பெரும் பொறுப்பை எண்ணிதான் அவர் அலுத்து கொண்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் என்று நாலாவித மொழிகளிலும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு அந்தந்த மொழிகளிலேயே பதில் கூற வேண்டிய நிர்பந்தத்தை கூட அவர் சிரமமாக பாராட்டவில்லை. தென்னாட்டு மொழிகள் பலவற்றையும் அனாயாசமாக பேச அவர் கற்றுக்கொண்டிருந்தார். முக்கியமாக பெண் உறவினர்கள் கேட்கும் முடிவில்லாத கேள்விகளுக்கு பதில் அளித்து அவர் வாய் ஓய்ந்து விட்டிருந்தது. இனி இரும்பினால் ஆன வாய் ஒன்று வேண்டும் என்பது போல் அவரது தாவாய் கட்டை வலித்தது. முத்து தெரித்தாற்போல் 2 வார்த்தைகளில் பதிலை முடித்து கொள்ளலாமோ என்றால் அது முடியாத காரியம். மனநோய்களை பற்றியும் சிகிச்சை முறைகளை பற்றியும் நோயாளிகளிடம் ஏதும் பேச முடியாது. அவரவர் உறவினர்களிடம்தான் பேச வேண்டும் என்பதை அவர் அறிவார். பேசுவதுதான் அவர் தொழில். என்ன செய்வது? காரை நிறுத்திவிட்டு வெளியே இறங்கினார் தயானந்த். நோயாளிகளின் உறவினர்கள் போடும் கும்பிடுகளையும் நமஸ்தேக்களையும் பாராதவர் போல் சற்றென்று ஓடி தமது பிரத்யேக அறைக்குள் மறைந்து கொண்டார். கோட்டை கழற்றி ஆணியில் மாட்டிவிட்டு சிகிச்சை விடுதிக்கு உபயோகிக்கும் வெள்ளை நிற நீண்ட மேல் அங்கியை எடுத்து அணிந்து கொண்டார். மின்சார விசிறியை திருப்பிவிட்டு மேஜை முன்னிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். டக் டக் என்று பாதரட்சை ஒலிக்க தலையை மிடுக்காக நிமிர்த்திய வண்ணம் உள்ளே உல்லாச நடைபோட்டு நுழைந்தாள் நர்ஸ் ஒருத்தி. அவள் கூடவே டெட்டால் மருந்து மணமும் குப்பென்று வீசிக்கொண்டு வந்தது. வெள்ளை கொசுவலை வட்டத்தினால் வாயை மூடி ஒரு பழ சர்பத்தை மரத்தட்டில் வைத்து சுமந்து கொண்டு வந்தாள். அதை மேஜை மீது வைத்துவிட்டு, நமஸ்தே டாக்டர், உங்களை உடனே பார்க்க வேண்டுமென்று ஒரு பெண் வெகு நேரமாக துடித்து கொண்டிருக்கிறாள் என்று கூறினாள். பெயர் அச்சிட்ட அனுமதி சீட்டொன்றை மேஜை மீது வைத்துவிட்டு நர்ஸ் அப்பால் போக திரும்பினாள். டாக்டர் தயானந்த் அதை எடுத்து பார்த்தார். நாராயணன், இரும்பு பெட்டி வியாபாரி, ஜலங்கொண்டான் என்று இருந்த சீட்டில் நாராயணன் என்ற பேனாவினால் பெயருக்கு முன்னால் ஸ்ரீமதி என்று முத்து போல் யாரோ எழுதியிருப்பதை கண்டார். அவர் முகத்தில் லேசாக ஒரு புன்னகை அரும்பியது. நர்ஸ், வரச்சொல் அவர்களை என்று உத்தரவிட்டுவிட்டு கண்ணாடி கூஜாவில் இருந்த சர்பத்தை டம்ளரில் ஊற்றி சுவைத்து பருகத் தொடங்கினார். ஸ்ரீமதி நாராயணன் என்பவரை அவர் முன்பின் பார்த்ததில்லை. தன் வசம் விடப்பட்டிருந்த நோயாளி ஜெகதீசனின் சிறிய தாய் என்பதை மட்டும் அவர் அறிந்திருந்தார். எனவே அவருக்கு அந்த அம்மாளின் வரவு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வராந்தா மீது மெல்ல ஒலித்த செருப்பு சப்தத்தை கேட்டதும் தன்னையும் மீறிய ஆவலினால் வைத்தியர் டம்ளரை கீழே வைத்துவிட்டு கைக்குட்டையினால் அவசரமாக வாயை துடைத்து கொண்டு வாயிற்புறம் திரும்பி பார்த்தார். வந்து கொண்டிருக்கும் செல்வ சீமாட்டிக்கு பராக்கு கூறுவது போன்று மல்லிகை பூவின் இனிய மனம் அறைக்குள்ளே வேகமாக வந்து வீசியது. அறையின் வாசல் முன்னால் இருந்த கண்ணாடி அறை கதவுகளை திறக்க நீட்டிய கரங்களை வைத்தியர் வியப்புடன் உற்று பார்த்தார். சிவந்த நகப்பூச்சிலே மின்னிய வெண்டை பிஞ்சுகளை நிகர்த்த மெல்லிய விரல்கள் கொண்ட அந்த மென்மையான கரங்களை கண்டதும் ஸ்ரீமதி நாராயணன் தாழம்பூ மேனி படைத்த யௌவனம் நிறைந்த பேரழகி என்று ஒரு நொடியில் ஊகித்து கொண்டு விட்டார். பாதத்தின் அழகை மட்டும் கண்டுவிட்டு ஊகத்தினால் முகத்தை வரையக்கூடிய பிரசக்தி பெற்ற சைத்ரிகர்களின் பரம்பரையை சேர்ந்தவர் அவர். எனவே ஸ்ரீமதி நாராயணன் உள்ளே நுழையும் முன் அவர் மணக்கண் தீட்டிய கற்பனை சுந்தரி வேகமாக வந்து எதிரே இருந்த ஆசனத்தில் அமர்ந்து விட்டாள். புடவை தலைப்பை அசைய மல்லிகைப்பூவின் மணத்தை இன்னும் வெகு அருகே அள்ளிக்கொண்டு ஒயிலாக எதிரே வந்து நின்ற பெண்மணியை வியப்புடன் உற்று பார்த்தார் அவர். அவரது கற்பனை அதிகம் பிசகு செய்யவே இல்லை. ஸ்ரீமதி நாராயணன் பார்ப்பவர் மனதை பரவசப்படுத்தும் எழில் மிகுந்த இளம் நங்கையாகத்தான் இருந்தாள். தயவு செய்து உட்காருங்கள் என்று உபசரித்துவிட்டு வைத்தியர் கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொள்கிறவர் போல பாவித்து கொண்டு வந்த பெண்மணியை ஏற இறங்க நன்றாக கவனித்து கொண்டார். பச்சை நிற வங்காள பட்டுப்புடவையும் அதற்கேற்ப மஞ்சள் நிற சோழியையும் தரித்திருந்தாள். ஆனால் பணக்காரன் மனைவி என்று விளம்பரப்படுத்தக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஏதும் அவள் தரித்திருக்கவில்லை. மழமழவென்று காணப்பட்ட அவளது மென்மையான கழுத்தை சுற்றி மெல்லிய தங்கச் சங்கிலி ஒன்று அணி செய்தது.
அதன் நடுவில் தொங்கிய பச்சை கல் பதக்கம் அவளது நெஞ்சுக் குழியுடன் கொஞ்சிக் கொண்டிருந்தது. இடது கை மணிக்கட்டில் சிறு தங்க கடிகாரமும் வலது கரத்தில் 2 பொன் வளையல்களும் மட்டுமேதான் அணிந்திருந்தாள். அலைகள் என செழுமையாக புரண்ட தனது கரிய கூந்தலை அவள் அள்ளி வட்ட வடிவத்தில் தலையின் பின்புறத்தில் உயர்த்தி கட்டி கொண்டிருந்தாள். அதை சுற்றி கொண்டிருந்த மல்லிகை மலர் மாலையிலிருந்து புறப்பட்ட மணம் சிகிச்சை சாலையிலிருந்து வந்த லோஷன் வாசனையை விரட்டி அடித்து கொண்டிருந்தது. நெற்றியில் சிறிய குங்குமப் பொட்டும் கண் இமைகளில் லேசாக படிந்திருந்த மையும் உதடுகள் மீது மங்கினாற்போல் அவள் பூசியிருந்த உதட்டுச் சாயமும் அவளது இயற்கை அழகை மிகைப்படுத்தி கொண்டிருந்ததை வைத்தியர் கவனிக்க தவறவில்லை. பார்வைக்கு எளிமையாக உடுத்தியிருப்பவள் போல் தோன்றிய போதிலும் நாற்காலியில் வந்து அவள் அமர்ந்த விதம், நிமிர்ந்த பார்வை இவைகளில் ஆடம்பரமும் அகங்காரமும் மிதமிஞ்சி தேங்கிக் கிடப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். தங்களை நான் இதுவரை பார்த்ததில்லை. இன்று சந்திக்க நேர்ந்தது பற்றி மிக்க சந்தோஷம். என்னால் ஆக வேண்டியது ஏதாவது இருந்தால் என்று முடிக்காது நிறுத்தினார் வைத்தியர் மரியாதை நிறைந்த குரலில். ஜெகதீசனை என்னுடன் உடனே அனுப்பி வைக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றாள் அவள் மிடுக்காக. அவருக்கு நான் ஆரம்பித்த சிகிச்சை இன்னும் முடியவில்லை, அதற்குள் அனுப்பி வைப்பது சரியல்லவே என்று வைத்தியர் கூறி முடிக்கும் முன் பரபரப்புடன் தனது கைப்பையை திறந்தாள் ஸ்ரீமதி நாராயணன். என் கணவர் தங்களிடம் இதை கொடுக்கச் சொன்னார் என்று கூறிவிட்டு ஒரு காகித உரையை அவரிடம் நீட்டினாள். உள்ளிருந்த கடிதத்தை எடுத்து பார்த்தார் டாக்டர். இரத்த அழுத்தத்தினால் கொஞ்ச காலமாக என் உடல் மிகவும் பலகீனமாக இருக்கிறது. வியாபார சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்ளவும் எனக்கு உதவியாகவும் ஜெகதீசன் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடந்த முறை நான் அங்கே வந்தபொழுது அவன் என்னிடம் நன்றாகத்தான் பேசினான். தோற்றத்திலும் அவன் நடந்து கொண்ட முறையிலும் எதுவும் தவறாக காணப்படவில்லை. அதனால் அவனது நோய் குணமாகிவிட்டதென நினைக்கிறேன். வயது காலத்தில் என் மகனுடன் கூட சேர்ந்து மீதி நாட்களை கழிக்க நான் விரும்புவது இயல்பு என தங்கள் கருதுவீர்கள் என நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் என்னால் நேரடியாக வந்து அழைத்து போக முடியவில்லை. அதனால் தாங்கள் என் மகனை என் மனைவியுடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் சிகிச்சை விடுதிக்கு சேர வேண்டிய தொகைக்கு பில் வந்ததும் கட்டிவிடுகிறேன். சிரமத்திற்கு மன்னிக்கவும். என் குழந்தையை கருத்துடன் கவனித்து வைத்தியம் செய்து குணப்படுத்தியதற்கு நான் என்றென்றும் தங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நமஸ்காரம். நாராயணன். கடிதத்தை மடித்து மேஜையின் மீது வைத்துவிட்டு டாக்டர் கீழ் உதட்டை கடித்து கொண்டார். யோசனையுடன் விரல்களால் மேஜை மீது தட்டி கொண்டு என்று பெருமூச்சு விட்டார். தங்கள் சிகிச்சை விடுதி சொந்த வைத்திய விடுதிதானே, அதனால் உறவினர் வேண்டிய போது நோயாளியை வெளியே அனுப்பிவிட வேண்டியதுதானே, ஏன் யோசிக்கிறீர்கள் என்றால் அதட்டலான குரலில் அந்த பெண்மணி. டாக்டர் லேசாக சிரித்தார். அம்மா, என் வைத்திய விடுதி சிறைச்சாலை அல்ல. உறவினர்கள் விரும்பினால் உடனே நோயாளியை கூட்டி கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்று விடலாம். ஆனால் அவர்கள் செய்வது சரியா தவறா என்று ஆலோசனை சொல்லும் பூரண உரிமை என்னுடையதாக இருக்கிறது. தங்களது கணவரின் கருத்து சரியல்ல. பிள்ளை மேல் கொண்ட பாசத்தினால் பூரண குணமடைந்து விட்டதாக நினைக்கிறார். ஆனால் ஜெகதீசன் இன்னும் கொஞ்ச காலம் இங்கே தங்கியிருந்து சிகிச்சை பெறுவது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் என்றார். மீண்டும் அவசரமாக தன் கைப்பையை திறந்து துழாவினாள் ஸ்ரீமதி நாராயணன். ஒரு கத்தை கடிதங்களை வெளியே இழுத்து மேசை மீது போட்டாள். இவர்களை படித்து பாருங்கள். சித்த சுவாதீனமற்ற மனிதன் எழுதிய கடிதங்கள் போலவா இருக்கின்றன? பல மாதங்களாக ஜெகதீசன் தங்கள் வைத்திய விடுதியில் சிறையில் இருப்பவன் போல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான். சிறு வயதில் இருந்தே தனிமையை அனுபவித்தவன், பணம் இருந்தும் அனாதையாக உறவினர்களிடமும் ஹாஸ்டலிலும் அங்கும் இங்கும் வளர்க்கப்பட்டவன். டாக்டர், போதும் அவனுக்கு இந்த தண்டனை. தனிமையையே அவனை பைத்தியமாக்குகிறது. அவனுக்கு வேறு எந்த மனநோயும் கிடையாது. என்னை தவிர அவனது மனப்போராட்டங்களை உள்ளது உள்ளபடி அறிந்தவர்கள் யாரும் இல்லை. வீண் கதை கட்டி பித்தன் என்று பெயர் சூட்டி பல இடங்களில் வைத்தியம் செய்து கடைசியில் தங்கள் வசம் கொண்டு ஒப்படைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என் கணவரது மூத்த மகன் கிரிதரன் செய்கின்ற சூழ்ச்சி என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள்.
உங்கள் குடும்பத்தில் நடக்கும் சூழ்ச்சிகளில் நானும் கூட ஈடுபட்டிருப்பதாக தாங்கள் நினைக்கிறீர்கள் போலும் என்று கேட்டுவிட்டு வைத்தியர் கடகடவென்று சிரித்தார். நான் அப்படி சொல்லவில்லை, மன்னியுங்கள் என்றாள் பதட்டமாக அவள். நீங்கள் ஜெகதீசனை அழைத்து போவது பற்றி எனக்கு கொஞ்சமும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அவனது வைத்தியர் என்ற கோதாவில் ஒரு சிறு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். வெளிப்பார்வைக்கு அவன் சாதாரண மனிதனாக காணப்படுவான். ஆனால் ஊன்றி விஞ்ஞான கண்களோடு கவனித்தால் அவனிடம் ஒரு விதமான போராட்டம் குடிகொண்டிருப்பதை விளங்கும். காதல், ஏமாற்றம், துக்கம் போன்ற பலமான உணர்ச்சிகளில் சிக்குண்டால் அந்த விசித்திரமான மனப்போராட்டம் மிருகத்தன்மையை அடைந்துவிடக்கூடும். அதனால் அவனுக்கும் பிறருக்கும் ஆபத்து ஏற்படலாம். இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருந்தால் ஒரு சமயம் அந்த மனப்போராட்டம் அவனது உள்ளத்திலிருந்து ஒரேடியாக மறைந்தாலும் மறைந்துவிடலாம். அதை அகற்ற நான் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் தயானந்த்.